இந்தியன் நேவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே புரியும். சரிங்களா? அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வாட்ஸ் நவ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா இது ஃபுல்லாக இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். இங்கே நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். த இந்தியன் நேவி. சரிங்களா? இது இந்தியன் நேவிலேருந்து தான் வந்திருக்கு. 10th அண்ட் +2 சரிங்களா? பிடெக்கு இந்த கேடரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கமிஷன் தான். சரிங்களா? உங்களுக்கு இது பர்மனெண்ட்டான ஜாப் தான். உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன்லேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 டிசம்பர் வரைக்கும். சரிங்களா? உங்களுக்கு முழுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது டைமு. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்மேரிடு மென் அண்ட் உமன் வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட்டான ஒரு கமிஷனர்ட் ஆஃபீஸர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பேட்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இதுக்கான வேக்கன்சி அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வேக்கன்சி இருக்குது. அண்ட் உமனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் 21 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்லி பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேட்டகிரி யார் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் சீனியர் செகண்டரி எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th அண்ட் +2 பேட்டர்னில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% மார்க் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ, பிடெக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிருந்தா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி கேட்டகரி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பிஇ, பிடெக்கு, பிகாமு இந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து ஜேஇஇ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும்
இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜஸ்ட் பாஸாக இருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும், ரைட் ஆஃப் கட் ஆஃப் இருக்கும். அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ இந்த எக்ஸாம் மூலிமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கான இந்த சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிட்ருக்காங்க. அண்ட் பெங்களூர், போபால், கர்நாடகா, விசாகப்பட்டினம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 மார்ச்சில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேண்டிடேட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையும் அண்ட் மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிலையும் அண்ட் மொபைல் நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமாவோ அல்லது மெயில் மூலிமாவோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான எல்லா கேட்டகரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1,35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபு உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் இருக்கும். அந்த ரேங்க் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ஜாபு வந்து எடுக்க போகிறீங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அலவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ, டிஏ, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ் அண்ட் ஆல்டிடியூட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப், அதாவது நிறைய விதமான உங்களுக்கு சேலரி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. அன்றைக்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா 10th அண்ட் 12th சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு QR கோடும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதே நீங்கள் ஸ்கேன் பண்ணாவே போதும், டேரெக்டாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற இடத்துக்கு உங்களுக்கு, அதாவது அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, 10th +2 படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ